திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு முறை மதுரைக்கு அருகிலிருந்து பக்தர்கள் சிலர் பகவான் ரமணரை தரிசிக்க வந்தார்கள். அவர்களுடன் ஒரு 5 வயது சிறுவனும் வந்திருந்தான். அவனும் மற்றவர்களைப் போல் நமஸ்கரித்துவிட்டு பிறகு பகவானின் அருகில் சென்று பகவானை அன்புடன் பார்த்தான். பகவானும் அன்புடன் தன் இடது கையை வைத்து அவன் தலையில் தடவியபடி, "உனக்கு என்ன வேணும்?" என்று வாஞ்சையாக கேட்டார். அந்த சிறுவன் மிக அழுத்தமாக, "எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்" என்று கூறினான். பகவான், "ஓஹோ, நீ நம்மள சேர்ந்த ஆள், வேண்டாம்னு இருந்தா எல்லாம் அவனுக்கு வரும்" என்று கூறிவிட்டு பழைய நிகழ்ச்சி ஒன்றை கூறினார். நான் பச்சையம்மன் கோவிலில் இருந்த சமயம் என்னோட கௌபீனம் கிழிஞ்சு போச்சு. நான் யாரிடமும் எதுவும் வேணும்னு கேட்கறதில்ல. அதனால கிழிஞ்ச கௌபீனத்தை தைக்கிறதுக்காக சப்பாத்தி முள் எடுத்து அதை அடியிலே பிளந்து அந்த கௌபீனத்திலேயே ஒரு நூல் எடுத்து பிளந்த முள்ளுல சிக்க வச்சு கௌபீனத்தை தச்சு 2 மாசம் வரையிலே கட்டியிருந்தேன். என்னோட கைத்துண்டு நூல்வலை போல் இருக்கும். அந்த துண்டிலே நிறைய கந்தல். அந்த துண்டை ஒரு நாள் ஆடு மேய்க்கிற ஒருவன் பார்த்துட்டு, "சுவாமி, இந்த துண்டை கவர்னர் கேட்டார்னு" கேலி செஞ்சான். நானும் தர்றதா இல்லைன்னு போய் சொல்லுன்னேன். இந்த துண்டை யாருக்கும் தெரியாம கசக்கி காய வச்சு மடிச்சு கையிலே சுத்தி வச்சிருப்பேன். கூட இருந்தவா இதை எப்படியோ பார்த்துட்டு 3 ஜதை புது கௌபீனமும் புது துண்டும் வாங்கி வந்து மாத்தி கட்டிக்கணும்னு கொடுத்துட்டு கந்தல் துண்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. வேண்டாம்னு இருந்தா எல்லாம் உனக்குத்தான்னு வர்றது. அதுக்குத்தான் விருப்பும் வெறுப்பும். வேண்டாம் என்று சொல்கிறேன் என்று பகவான் சொன்னார். இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது, இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.